உள்ள ஆப்ஷன்ஸ் எய்தர் டெலிவரி ஆர் இன்வாய்ஸ். ஸோ டெலிவரி குட் பி உங்களுக்கு ரிசிப்டாக இருக்கலாம், இல்லாட்டி பர்ச்சேஸ் ஆர்டராக இருக்கலாம். பட் இன்வாய்ஸ்ன்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ் வந்துட்டு இன்வாய்ஸில் தான் ஜென்ரேட் ஆகும். ஓகே, ஸோ அதுதான். ஸோ இப்போது ஃபர்ஸ்ட்லி நம்ம இந்த சைக்கிளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆர் தி பிகினிங் ப்ராசஸ் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா அது எங்கே இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு எஸ்இஎம் மாடியூல்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், விச் இஸ் பர்ச்சேசிங். ஓகே, ஸோ பர்ச்சேசிங்கில் நான் உங்களுக்கு 2 ஆப்ஷனும் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வித் ரெக்வசிஷன், ரெண்டாவது ஆப்ஷன் வந்துட்டு வித்தவுட் ரெக்வசிஷன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொக்யூர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ப்ரொக்யூர்மெண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் ரெக்வசிஷன் சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஓகே, ஐ திங்க் இந்த யூசர் வந்துட்டு பர்சனாக அவங்க க்ரியேட் பண்ணல. ஓகே, ஸோ எஸ்இஎம் சைடில் உங்களுக்கு ஒரு சில கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு ஃபைனான்ஸில் எப்படி பண்ணுமோ ஸோ சிமிலர்லி உங்களுக்கு இதில் இருக்கும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மேனேஜ் ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட். ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த செட்டப். ஸோ இதுக்கு முன்னாடி யூசர் சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுவோம், இது நம்ம ஃபைனான்ஸில் பண்ணோம் இல்லையா, ஸோ அதே ஆப்ஷன் தான். பட் அது ஐடியலி பண்ணியிருப்பாங்க, நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் இல்லை அப்படின்னா அது கூட ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். US 1 business unit and JSON. ஓகே, ஸோ ப்ராபப்ளி அது இல்லைன்னு நினைக்கிறேன் நம்மளோட இதில் சிஸ்டமில். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ஒரு யூசராக க்ரியேட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இருக்கும். ஸோ ஒன்று வந்துட்டு ஆல்ரெடி க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னா ஸோ இதுலேருந்து நீங்கள் ஜஸ்ட் அதை சர்ச் மட்டும் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்துட்டு புது யூசராக தான் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்டர் யூசர் நேம் கொடுத்து இல்லை யூசர் நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இதில் எப்படி நீங்கள் அட்டாச் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த பர்சன் டைப் தான் ப்ரைமர்லி அட்டாச் பண்ணும். ஓகே, ஸோ இதில் என்ன கொடுப்போம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு லீகல் எம்ப்ளாயருங்கிறதுல US1 லீகல் என்டிட்டி. ஸோ ஏன் US1 லீகல் என்டிட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னா US1 பிஸ்னஸ் யூனிட் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எந்த பிஸ்னஸ் யூனிட் செலக்ட் பண்ணுறீங்களோ அதோட லீகல் எம்ப்ளாயர் வந்துட்டு நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது கொடுத்துட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த யூசர் வந்துட்டு க்ரியேட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இந்த யூசர் க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக நீங்கள் வந்துட்டு அந்த ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட் வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, US1 பிஸ்னஸ் யூனிட்டு இதுதான் வந்துட்டு நேமு. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க ஸோ இந்த ஸ்க்ரீன் பேசிக்லி உங்களுக்கு எதுக்கு அப்படின்னா ஆக்சஸ் கொடுக்குறோம் நம்ம, அவ்வளோதான் சிம்பிளி. ஓகே, ஸோ இதில் ஃபுல் கொடுத்துட்டோம், அதே மாதிரி இதுவும் ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துறோம். ஸோ விச் மீன்ஸ் இந்த லாகின்ல அவங்களால என்னென்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ரெக்வசிஷன், பர்ச்சேஸ் ஆர்டர், நெகோசியேஷன் எல்லாமே அவங்களால பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ ஏன்னா நம்ம ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துக்கிறோங்கிறனால ஸோ அதிலே நீங்கள் ரீட் மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களால வியூ பண்ண முடியும், பட் டிரான்சாக்ஷன் எதுவும் க்ரியேட் பண்ணிக்க முடியாது. ஓகே, ஸோ அதுதான். ஸோ இந்த மீன் டைம் நமக்கு டேட்டா ஆக்சஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம்.
ஓகே. ஸோ இந்த யூசருக்கு ஆக்சஸ் இல்ல. ஸோ நான் என்ன பண்றேன்னா ஆக்சஸ் குடுத்துர்றேன். ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ இதில நெறைய ரோல்ஸ் குடுத்துருக்கோம். ஸோ என்னென்ன ரோல்ஸ் குடுக்குறோங்கிறது வந்துட்டு நான் குயிக்கா உங்களுக்கு சொல்லிர்றேன். ஓகே. ஸோ பேசிக்கலி இதில என்னென்ன ரோல் குடுத்துருக்கோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ரோல் வந்துட்டு நமக்கு ப்ரொக்யூர்மென்ட் மேனேஜர் குடுத்துருக்கோம். இந்த ப்ரொக்யூர்மென்ட் மேனேஜர வச்சு பேசிக்கலி உங்களுக்கு என்ன ஆக்சஸ் பண்ணலாம் அப்டின்னா, மோஸ்ட் ஆஃப் தி ஆப்ஷன்ஸ் இன் ப்ரொக்யூர்மென்ட். அதாவது உங்களுக்கு ரெக்விசிஷன தவிர மோஸ்ட் ஆஃப் தி அதர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேஷனு, அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அக்ரீமெண்ட் கிரியேஷன் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இதிலயே வந்துரும். ஸோ அடிஷனலி வந்துட்டு ரெக்வெஸ்டர் அண்ட் பிரிப்பேரர் ரோல் குடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இது 2 ஆப்ஷனல் தான். பட் ஸ்டில் நான் குடுத்துருக்கேன். ஆஸ் அன் இது. ஃபுல் ஆக்சஸ் இருக்குங்கிறனால. 2வது வந்துட்டு நமக்கு அந்த ரெக்விசிஷன் பார்த்தோம் இல்லையா? ஸோ ரெக்விசிஷனுக்கு வந்துட்டு உங்களுக்கு இந்த ரோல் தேவைப்படும். அந்த ப்ரொக்யூர்மென்ட் ரெக்வெஸ்டர் அட்வான்ஸ்ட் ப்ரொக்யூர்மென்ட் ரெக்வெஸ்ட்ன்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அதனால இந்த 4 ரோல் குடுத்துருக்கோம். ஸோ இந்த 4 ரோல் இருந்தது அப்டின்னா, உங்களால ரெக்விசிஷன் கிரியேட் பண்ணிக்க முடியும். அட் சேம் டைம் வந்துட்டு அதோட இன்வாய்ஸ் அண்ட் தி அதர் ஆப்ஷன்ஸ் கூட நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இதோட ஆக்சஸ் குடுத்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, ஒரு தடவ லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ அகைன் பர்ச்சேஸ் ரெக்விசிஷன் ஸ்க்ரீன் கிளிக் பண்றேன். ஸோ இப்போ கிளிக் பண்ணோம் அப்டின்னா, எனக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் காட்டும். ஓகே. ஸோ எய்தர் நான் இந்த லிஸ்ட்லருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இதில மேனுவலா நானே கூட போயிட்டு அதில போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஐட்டம் சொல்லிட்டு. ஓகே. ஸோ இதெல்லாமே நீங்க ப்ரிஃபரன்ஸா செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்டின்னா, இது நீங்க மறுபடியும் நீங்க செலக்ட் பண்ற மாரி இருக்காது. ஸோ இன்கேஸ் அது நம்ம ப்ரிஃபரன்ஸா செலக்ட் பண்ணல அப்டின்னா, இதில செலக்ட் பண்ற மாரி இருக்கும்.
நியூயார்க் இருக்கும்னு நினைக்கிறேன். நியூயார்க் இருக்கு. ஓகே. ஸோ இப்போதைக்கு நான் இந்த ஜஸ்ட் ஒரு ஐட்டம் மட்டும் ஆட் பண்ணுறேன். லெட்ஸ் சே ஓகே. ஸோ இப்போ ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கார்ட்டில் போயிட்டு ஆட் ஆயிருக்கும். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு சிமிலர் டு இதுதான் இருக்கும். ஸோ பேசிக்லி உங்களுக்கு ஒரு இ-காமர்ஸ் சைட்டில் போயிட்டு நீங்கள் ஒரு இதை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் கார்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேருந்து செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ சிமிலர்லி உங்களுக்கு அதே ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு இதில் ஆர்க்கிள்லேயே இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைப்பர் லிங்க் மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த நம்பர் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதை நீங்கள் ரிவ்யூ பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஆஸ் இட் இஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ ஜஸ்ட்டு ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ ரிவ்யூ கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ நம்ம என்னென்ன ஐட்டம் வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்கோம், ஸோ எப்போ வந்துட்டு டெலிவரி டேட், அந்த அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் அது எல்லாமே. ஸோ ஈவன் இஃப் நீடட் நம்ம அது எல்லாமே பிஓல கூட கொடுத்துக்கலாம். பட் ஆஸ் அன் ஆப்ஷன் இன்கேஸ் நீங்கள் இதுலேயே கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ அது கூட நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இது கொடுத்துட்டு, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட சார்ஜ் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சார்ஜ் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னா, உங்களோட எக்ஸ்பென்ஸ். அதாவது நீங்கள் இந்த ஒரு பொருள் ஒன்று நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, ஸோ இந்த பொருள் வந்துட்டு ப்ராபப்ளி உங்களுக்கு லெட்ஸ் சே நீங்கள் ஒரு லேப்டாப்புங்கிறது ஒரு எக்ஸ்பென்சஸாக வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ரா மெட்டீரியல் வாங்குறீங்க அப்படின்னா, இந்த ரா மெட்டீரியல் வந்துட்டு உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ ரா மெட்டீரியல்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, யூஸ்வலி உங்களுக்கு ரா மெட்டீரியலுக்குன்னு சொல்லிட்டே உங்களுக்கு தனி ஒரு அக்கௌண்ட் இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி இட் டிபெண்ட்ஸ். ஸோ அதை 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 பொறுத்து நீங்கள் வந்துட்டு இந்த அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணணும். ஸோ பர்ச்சேஸ் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மோஸ்ட்லி இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிற மாதிரி வச்சுருப்போம். பட் ரெக்வசேஷனில் மோஸ்ட்லி உங்களுக்கு இது இருக்கும். பட் ஆப்ஷனலி நீங்கள் பர்ச்சேஸ் ஆர்டர் கூட மேனுவலாக செலக்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் இந்த அக்கௌண்ட் வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இது ஒன் ஆஃப் தி ரா மெட்டீரியலுங்கிற மாதிரி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சப்ளையரு இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இதில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட லாகின்ல வந்துட்டு கொடுத்துருக்கறனால ரெக்வஸ்டர் இதில் இருக்கும். ஸோ ரெக்வஸ்டர் யாருங்கிற மாதிரி. ஓகே. ஸோ ஏன் அப்படின்னா எல்லா யூசர்ஸ்க்குமே வந்துட்டு ஆக்சஸ் இருக்காது ஆரக்கிள் சிஸ்டம்க்கு. ஏன்னா இது எல்லாமே ஒன்னொன்று லைசன்ஸுங்கிறனால ஸோ ஒரு 50 லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க. பட் கம்பெனியில் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 500 எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. அப்போது அந்த கேஸில் வந்துட்டு உங்களுக்கு ஸோ அந்த கேஸில் வந்துட்டு உங்களுக்கு இந்த 50 லைசன்ஸ் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது அவங்க டிசைட் பண்ணி சொல்லுவாங்க. இந்த மாதிரி கீ எம்ப்ளாயீஸ் வந்துட்டு அக்கௌண்ட்ஸில் இவங்க தான் இருக்காங்க, அதுக்கப்புறம் ப்ரொக்யூர்மெண்ட்டில் இவங்க தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போது மற்ற ரெக்வஸ்ட் எல்லாமே இமெயில் கம்யூனிகேஷனில் போகும். ஸோ யார் கிரியேட் பண்ணுவாங்கன்னா இந்த 50 யூசர்ஸ் மட்டும்தான் கிரியேட் பண்ண போகிறாங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு இந்த ரெக்வஸ்டர் பையர் இதோட ஆப்ஷன்ஸ். ஓகே. ஸோ டெலிவர் டு லொகேஷன்ங்கிறது வந்துட்டு எங்கே நம்ம டெலிவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா சேவ் கொடுத்துட்றேன். ஸோ ஒன் மோர் திங் இதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவல்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ இது சிமிலர் டு ஃபைனான்ஸுக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாடல் ஆஃப் அப்ரூவல் தான். பட் ஸ்க்ரீன் மட்டும் உங்களுக்கு மாறும். ஸோ என்ன மாறும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு
இப்போ நீங்க ஒரு லெட்ஸ் சே ஒரு அப்ரூவல் சைக்கிள் வச்சிருக்கீங்க. அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு யார் கிரியேட் பண்ணாரோ அவருக்கு வந்துட்டு போகும். ஸோ 2வது வந்துட்டு ப்ரொக்யூர்மென்ட்ல ஆர் லெட்ஸ் சே ஃபைனான்ஸுக்கு போகும். ஃபைனான்ஸ் எல்லாம் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்லி வந்துட்டு நமக்கு இங்க வரும் அப்படின்னா, அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்துட்டு இந்த அப்ரூவல் சைக்கிள் வந்துட்டு நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நான் என்ன பண்றேன்னா, ஸோ இந்த யூசருக்கு வந்துட்டு ஒரு அப்ரூவல் ரூல் வந்துட்டு ஒண்ணு எழுதிடுறேன். அதாவது ஆட்டோமேட்டிக்கா அப்ரூவ் ஆகுற மாதிரி. ஓகே. ஸோ அதுக்கு அகைன் நம்ம எங்க போனோம் அப்படின்னா, செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ். செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ்ல போனீங்கன்னா, உங்களுக்கு இதுல நம்ம முன்னாடி பார்த்தது வந்துட்டு இதுல ஃபைனான்ஷியல்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சிருந்தோம். இது வந்துட்டு நமக்கு ப்ரொக்யூர்மென்ட்ங்கிறனால, இந்த ப்ரொக்யூர்மென்ட்ங்கிற ஆப்ஷன்ல நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்ரூவல் மேனேஜ்மென்ட் இதுல போனீங்க அப்படின்னா, ரெக்விசிஷன் அப்ரூவல் ஒண்ணு இருக்கும். பர்ச்சேஸ் டாக்குமெண்ட் அப்ரூவல் ஒண்ணு இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ரெக்விசிஷன் அப்ரூவல் நான் என்ன பண்றேன்னா, ஸோ இதுல போயிட்டு ஆட் கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ இதுல என்ன ரூல் எழுதியிருக்கோம் அப்படின்னா, பேசிக்கலி அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு கிரேட்டர் தேன் 1 இருக்கணும். அட் த சேம் டைம் வந்துட்டு உங்களுக்கு இந்த லொகேஷன் வந்துட்டு ஈக்குவல் டூ இந்த லொகேஷன் இருக்கணும். ஸோ இந்த லொகேஷன் இல்ல அப்படின்னா, உங்களுக்கு அப்ரூவல் இனிஷியேட் ஆகாது. ஸோ அதுதான் வந்துட்டு உங்களுக்கு இங்க கண்டிஷனா குடுத்துருக்கோம். 2 கண்டிஷன் பேசிக்கலி. ஓகே. ஸோ அடிஷன் டூ திஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, புது ஒரு ரூலும் போட்டுறேன். ஸோ இதுக்கு வந்துட்டு ஆட்டோ அப்ரூவ்ன்னு சொல்லிட்டு ஒரு நேம் குடுத்துருங்க. குடுத்துட்டு ஓகே. ஸோ நேமிங் கன்வென்ஷன்லாம் நீங்க குடுக்குறது தான். ஸோ குடுத்துட்டு இதுல போனீங்கன்னா ஆட் கண்டிஷன் குடுத்துக்கலாம். ஸோ இதில் டெலிவர் டு லொக்கேஷன். ஸோ டெலிவர் டு லொக்கேஷனில் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா நியூயார்க்குன்னு கொடுத்துறோம். ஸோ ஏன்னா நம்ம அங்கே செலக்ட் பண்ணது வந்துட்டு இதுதான் கொடுத்துருந்தோம், நியூயார்க். ஐ திங்க் நியூயார்க்லேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ கண்டிஷன் அதுதான் கொடுத்துருக்கோம். ஸோ இதை கொடுத்துட்டு சாரி இதில் நீங்கள் அப்ரூவல் ரெக்வயர்ட் இருக்கு இல்லையா, இதில் ஆட்டோமேட்டிக்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோ அப்ரூவல் எனேபிள் ஆகிடும். ஓகே. ஸோ இந்த லொக்கேஷன் மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த கண்டிஷன் இருந்தால் தான் வந்துட்டு நமக்கு அப்ரூவல் வந்துட்டு இனிஷியேட் ஆகும். ஸோ இன்கேஸ் கண்டிஷன் மேட்ச் ஆகலை அப்படின்னா ஸோ நமக்கு வந்துட்டு அப்ரூவ் ஆகாது. ஓகே. ஸோ ஃபார் சேஃபர் சைட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இந்த டெலிவரி லொக்கேஷனும் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ அகைன் பர்ச்சேஸ் ரெக்வசிஷன். ஸோ இதுதான் நம்ம கிரியேட் பண்ண ரெக்வசிஷன். ஓகே. ஸோ இதில் போயிட்டு ஆக்ஷனில் போயிட்டு எடிட்டு. ஸோ எடிட் பண்ணிவிட்டு சப்மிட். ஓகே. ஸோ இது வந்துட்டு இப்போ நமக்கு சப்மிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த டேக்ஸஸ் எல்லாம் எப்படி ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் தி கேட்டகரி நம்ம செலக்ட் பண்ணுறது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்க்டாப் சப்ளைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம டேக்ஸ் செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அடுத்தது உங்களுக்கு டேக்ஸ் எப்படி செட்டப் பண்ணுறோங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ நம்ம எங்கே வந்துட்டு இது பேசிக்லி டிஃபைன் பண்ணுறோம், இல்லாட்டி எங்கே வந்துட்டு நீங்கள் இந்த டேக்ஸ் இருக்கா இல்லையாங்கிறது பார்க்கலாம் அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட் வந்துட்டு 8.99 இதுதான் நம்மளோட பேஸ் அமௌண்ட். பேஸ் அமௌண்ட்டுன்னு சொல்கிறது வந்துட்டு ஐட்டமோட ஆக்சுவல் ப்ரைஸ் வித்தவுட் டேக்ஸ். ஓகே. ஸோ இப்போது இதுதான் வந்துட்டு நம்மளோட ரெக்வசிஷன் அமௌண்ட்டு. ஸோ இதில்
அப்ரூவல் அமௌண்ட்ன்னு பார்த்தோம் அப்டின்னா சாரி அப்ரூவல் அமௌண்ட்ன்னு பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு அடிஷன் டூ தட் ஒரு நான் ரெக்கவரபிள் டேக்ஸ் ஒண்ணு ஜெனரேட் ஆகும். ஃபார் தி எக்ஸ்டெண்ட் ஆஃப் 0.80. ஓகே. ஸோ அந்த 80 எடுத்து பார்த்தோம் அப்டின்னா, ஸோ டோட்டலா அப்ரூவ்ட் அமௌண்ட் பார்த்தோம் அப்டின்னா 9.79. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட ஆக்சுவல் அமௌண்ட். ஓகே. ஸோ இன்கேஸ் இந்த அப்ரூவல் ஃபெயில் ஆகுது அப்டின்னா, ஸோ இது நீங்க எங்க பார்க்கலாம் அப்டின்னா, இந்த டூல்ஸ்ல போனோம் அப்டின்னா, நமக்கு டிரான்சாக்ஷன் கன்சோல்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் கன்சோல் கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, ஸோ இதுல உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனுமே இருக்கும். ஸோ இதுல நீங்க ரெக்விசிஷன், பர்ச்சேஸ் ஆர்டர், இன்வாய்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்க இதுல பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ அது இன்கேஸ் உங்களுக்கு அப்ரூவ் ஆகல அப்டின்னா, உங்களுக்கு இதுல காமிச்சிரும். ஸோ இது டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ங்கிறனால உங்களுக்கு நெறைய அப்ரூவல் எல்லாம் சப்மிட் ஆயிருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு ப்ராசஸ் ரன் ஆயிக்கிட்டே இருக்கும். ஓகே. ஸோ அதனால தான் இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் டைம் டேக்கிங் ஆக்டிவிட்டியா இருக்கும். பட் உங்களுக்கு ரியல் இன்ஸ்டன்ஸ் ஆர் ஆக்சுவல் இன்ஸ்டன்ஸ்ல எடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வித்தின் ப்ராபப்லி 30 டூ 40 செகண்ட்ஸ் அதுக்குள்ளேயே வந்துட்டு உங்களுக்கு இந்த டிரான்சாக்ஷன் வந்துட்டு அப்ரூவ் ஆயிடும். ஓகே. ஸோ ஒன்ஸ் அப்ரூவ் ஆயிடுச்சு அப்டின்னா, உங்களுக்கு இந்த இந்த நேம் இருக்கு இல்லையா? இந்த நேம் நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துரும். ஸோ ப்ராபப்லி இதில நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். ஓகே. மேபி அது ரன் ஆயிட்டுருக்கு. ஓகே. ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் ரன் ஆகி முடிஞ்சிருச்சு அப்டின்னா, உங்களுக்கு ரெக்விசிஷன் வந்துட்டு சிஸ்டம்ல கிரியேட் ஆயிடும். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தரா வந்துட்டு இந்த ரெக்விசிஷன வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் வந்துட்டு ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஒண்ணு நீங்க வந்துட்டு டைரக்ட்டா பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது வித்தவுட் ரெக்விசிஷன். நான் அதான் சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு ரெக்விசிஷன் மேண்டேட்டரி இது கிடையாது. ஸோ ப்ராபப்லி ஒரு சில கேஸஸ்ல உங்களுக்கு இருக்கும். இன்னொரு சில கேஸஸ்ல உங்களுக்கு இருக்காது. ஓகே. ஸோ அதுதான். ஸோ இப்போ நான் ஸோ ஏன் வந்துட்டு கிரியேட் பர்ச்சேஸ் ஆர்டர் குடுக்குறேன் அப்டின்னா, நமக்கு அந்த அப்ரூவல் இன்னும் ஆகல. ஸோ இந்த மீன் டைம் நான் உங்களுக்கு வித்தவுட் ரெக்விசிஷன் எப்படி கிரியேட் பண்றதுன்ட்டு சொல்லிர்றேன். ஸோ ரெக்விசிஷன் நமக்கு அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா, இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுவோம். ப்ராசஸ் ரெக்விசிஷன். ஓகே. ஸோ வித்தவுட் ரெக்விசிஷன் நம்ம கிரியேட் பண்றோம் அப்டின்னா, கிரியேட் ஆர்டர். ஸோ கிரியேட் ஆர்டர் குடுத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஒரு பிளாங்க் ஸ்க்ரீன் வந்துட்டு ஒண்ணு ஓப்பன் ஆகும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரெக்விசிஷன் பியூ செலக்ட் பண்ணுவோம். நம்மளது பார்த்தீங்கன்னா, US1 பிசினஸ் யூனிட். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சப்ளையர். ஸோ சப்ளையர் கிரியேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால நான் டைரக்ட்டா சப்ளையர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ சப்ளையர் செலக்ட் பண்ணிட்டு, கிரியேட் குடுத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ அதுல இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் ஃபில் பண்ணி வச்சுரும். அதாவது ஹெடர் இன்ஃபர்மேஷன் மட்டும். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த லைனு, அதுக்கப்புறம் இந்த ஸ்கெட்யூல் இதெல்லாமே வந்துட்டு நம்ம குடுக்கணும். ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர பொறுத்தவரைக்கும் என்னென்ன கீ இன்ஃபர்மேஷன் நம்ம வந்துட்டு இதுல குடுப்போம் அப்டின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு நம்ம அந்த பிசினஸ் யூனிட்டு, அதுக்கப்புறம் சப்ளையர் சைட்டு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் குடுப்போம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங். ஜஸ்ட் ஒரே நிமிஷம்.
ஓகே. ஸோ அதான். ஸோ இதில பிரைமரியா இன்ஃபர்மேஷன் அசெட்ஸ் என்ன என்டர் பண்ணுவோம் அப்படின்னா, ஒண்ணு வந்துட்டு பிசினஸ் யூனிட். ஸோ இந்த கேஸ்ல வந்துட்டு நம்ம US1 பிசினஸ் யூனிட் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம ரெக்வசிஷன்ல எப்படி பார்த்தோமோ, அதே மாதிரி இங்க வந்துட்டு அங்க நம்ம ரெக்வெஸ்டட் பார்த்தோம். இங்க வந்துட்டு பையர் இருக்கும். ஸோ பையர்னா என்ன அப்படின்னா, யார் வாங்குறா இந்த பொருளுங்கிறது தான் பையர்ன்னு சொல்றோம். ஓகே. ஸோ தென் சப்ளையர் இது நம்ம செலக்ட் பண்ணது தான். ஸோ அதுக்கப்புறம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பை டிஃபால்ட் 0 தான் இருக்கும். ஓகே. ஸோ ஏன்னா இதுவரைக்கும் நம்ம லைன்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலங்கிறனால. ஓகே. ஸோ அடிஷன் டூ தட் இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு எங்கேருந்து வருது அப்படின்னா, இது எல்லாமே SEM செட்டப்ஸ்லேருந்து வரும். ஓகே. ஸோ இந்த டெர்ம்ஸ் மட்டும் இன்கேஸ் நம்ம சப்ளையர்லேருந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, செலக்ட் பண்ணலாம். ஸோ ஆப்ஷனலி நம்ம இது கூட செலக்ட் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி இது எல்லாமே செட்டப்லேருந்து தான் வரும். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா, நம்ம கீழ ஒரு 3 டேப் இருக்கும். ஸோ இதில என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு லைன்ஸ் இருக்கும். ஸோ லைன்ஸ்ன்னு சொல்றது வந்துட்டு நமக்கு ஐட்டம் இருக்கு இல்லையா? ஐட்டம் தான் வந்துட்டு இதில லைன்ஸ்ன்னு சொல்றோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் ஜஸ்ட் ஒரு ரேண்டம் ஐட்டம் எடுத்துக்கிறேன் நானு. எஸ். ஸோ ஐடியலி நமக்கு வந்துட்டு ஐட்டம் இருக்கும். ஓகே. ஸோ ஐட்டம் வச்சு தான் வந்துட்டு இதில செலக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த கேஸுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸோ லைன் வந்துட்டு மேனுவலா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மேனுவலா இன் த சென்ஸ் வித்தவுட் ஐட்டம். ஓகே. ஸோ வித்தவுட் ஐட்டம் போட்டுட்டு, ஸோ இந்த கேட்டகரி நேம் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம கேட்டகரி. ஸோ அதனால அது செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இதில குவான்டிட்டி 2 போட்டிருக்கேன். அதே மாதிரி பேஸ் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 43,500. ஸோ இதுதான் வந்துட்டு பேஸ் பிரைஸா போட்டிருக்கேன். ஓகே. ஸோ தென் ஃபர்தரா பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இந்த லொகேஷன் ஒண்ணு இருக்கும். ஸோ லொகேஷன் நம்ம போட்டது நியூயார்க்குன்னு சொல்லிட்டு ஒண்ணு போட்டிருந்தோம். ஓகே. ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம இதில செலக்ட் பண்றோம். ஸோ ரெக்வெஸ்டர் வந்துட்டு நீங்க ஆப்ஷனலா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா இப்ப நம்ம ரெக்வெசேஷன்லாம் எதுவுமே கிரியேட் பண்ணல. இந்த பர்ட்டிகுலர் பர்ச்சேஸ் ஆர்டர பொறுத்தவரைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணதுல பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ரெக்வெசேஷன வச்சு பண்ணியிருந்தோம். ஸோ அதனால அதுல உங்களுக்கு ரெக்வெஸ்டர் வரும். ஸோ இதுல வந்துட்டு உங்களுக்கு ரெக்வெசேஷன்லாம் எதுவும் இல்லங்கிறனால, இந்த ஃபீல்ட் நான் ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ் விட்டுருக்கேன். ரெக்வெஸ்டர் ஃபீல்டே நான் ஃபில் பண்ணல. ஓகே. ஸோ இது ஒண்ணு. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு லைன்ஸ். ஸோ 2வது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கெட்யூல்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த ஸ்கெட்யூல்னா என்ன அப்டின்னா, உங்களுக்கு பேசிக்கலி எப்போ வந்துட்டு இந்த ஐட்டம் நீங்க கேட்டிருக்கீங்க இல்லையா? இப்போ லேப்டாப்ன்னு சொல்லிட்டு 2. ஸோ இந்த 2 லேப்டாப் வந்துட்டு எப்போ டெலிவர் பண்ணணும் அப்டிங்கிறது தான் நம்ம இந்த ஸ்கெட்யூல்ஸ்ல குடுப்போம். ஓகே. ஸோ இதுல வந்துட்டு நமக்கு நீட் பை டேட்ன்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டெலிவர்ட் டேட். அதாவது நமக்கு எப்போ இந்த ஐட்டம் வந்துட்டு வேணுங்கிறது டேட் ஒண்ணு இருக்கும். அதே மாரி சப்ளையரால எப்போ வந்துட்டு டெலிவர் பண்ண முடியுங்கிற மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே. ஸோ அதுல எய்தர் ஒன் ஆஃப் தி ஆப்ஷன் குடுக்கலாம். இல்ல ப்ராபப்ளி உங்களுக்கு சப்ளையர் எப்ப டெலிவர் பண்ண போறாருங்கிறதும் உங்களுக்கு தெரியும் அப்டின்னா,
ஸோ அந்த டேட்டும் நீங்க குடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ரெக்வெஸ்டட் டேட்டுங்கிறது நான் சொன்ன மாரி நம்மளோட டேட்டு. ஸோ லெட்ஸ் சே இன்னைக்கு இது ஒன் டே டெலிவரி இன்னைக்கே உங்களுக்கு வந்துரும் அப்டின்னா, ப்ராமிஸ் டேட்டும் வந்துட்டு நீங்க இன்னைக்கே குடுத்துக்கலாம். ஓகே. ஸோ 1 செப்டம்பர் தான் நான் இந்த கேஸ்ல 2த்துக்குமே குடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுல இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுல தான் பார்த்தோம்னா, நம்ம அந்த சார்ஜ் அக்கவுண்ட் நம்ம அந்த ரெக்வெசேஷன்ல குடுத்தோம் இல்லையா? ஸோ சிமிலர்லி இதுல பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த சார்ஜ் அக்கவுண்ட் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அங்க குடுத்த அதே ரா மெட்டீரியல் நான் இதுலயும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ சாண்ட் தான் ரா மெட்டீரியலா எடுத்துக்கிறேன். ஸோ அதுதான் வந்துட்டு பர்ச்சேசிங் குவான்டிட்டி. ஆஸ் அன் எக்ஸாம்பிள் எடுத்துருக்கேன். பட் ஐடியலி நமக்கு லேப்டாப் பர்ச்சேஸ்க்கு வேற அக்கவுண்ட் வரும். பட் அதெல்லாமே நம்ம அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி திருப்பி அதெல்லாம் டெப்ளாய் பண்ணிட்டு வரணும். ஸோ அதனால நான் இதுலேருந்து லிஸ்ட் ஆஃப் வேல்யூலேருந்து ஒரு அக்கவுண்ட் எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ இப்போ இந்த பர்ட்டிகுலர் பர்ச்சேஸ் ஆர்டர் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே. பட் இதுக்கு அப்ரூவல் வந்துட்டு நமக்கு இருக்காது. ஏன் அப்டின்னா, நம்ம ரெக்வெசேஷனுக்கு அப்ரூவல் கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ சிமிலர்லி நமக்கு பர்ச்சேஸ் ஆர்டருக்கும் வேணும். பட் நம்ம கிரியேட் பண்ணது வந்துட்டு ஒன்லி ஃபார் ரெக்வெசேஷன் கிரியேட் பண்ணியிருந்தோம். ஓகே. ஸோ இதுவும் ஒரு அப்ரூவல் ரூல்ஸ் எழுதணும். இது மேண்டேட்டரி உங்களுக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா, ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி இதில பார்த்தீங்கன்னா, நமக்கு அங்க ரெக்வெசேஷன்ல எப்படி இருந்ததோ, அதே மாரி உங்களுக்கு இதுலயும் உங்களுக்கு ஆர்டர்ட் எவ்வளவு, அதுக்கப்புறம் டாக்ஸ் எவ்வளோ, டோட்டலா எவ்வளோங்கிற மாரி இருக்கும். ஸோ இது அகைன் உங்களுக்கு ஹைப்பர் லிங்க் தான். இந்த டோட்டல் டாக்ஸ்ங்கிறது. ஓகே. ஸோ இதில குடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ அதில பார்த்த மாரியே உங்களுக்கு இந்த நான் ரெக்கவரபிள்ல எவ்வளோ அமௌண்ட்டுன்னு இருக்கும். ஸோ அதில நம்ம அமௌண்ட் கம்மியா குடுத்திருந்தோம். ஸோ அதனால உங்களுக்கு பாயிண்ட்ல டாக்ஸ் வந்தது. ஸோ இது அமௌண்ட் ஜாஸ்திங்கிறனால உங்களுக்கு இது 7000 சம்திங் டாலர் வருது. ஓகே. ஃபைன். ஸோ நான் என்ன பண்றேன்னா, ஒரு அப்ரூவல் ரூல் வந்துட்டு ஒண்ணு கிரியேட் பண்ணிடுறேன். ஓகே. ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ஆப்ஷன். மேனேஜ் பர்ச்சேசிங் டாக்குமெண்ட் அப்ரூவல்ஸ். ஸோ இதில போனீங்கன்னா, சிமிலர் டூ ரெக்வெசேஷன் நம்ம வந்துட்டு ஒரு அப்ரூவல் ரூல் எழுதிக்கலாம். ஸோ அது வந்துட்டு நீங்க சேம் கண்டிஷன் குடுக்கணும்னு சொல்ட்டு எதுவுமே கிடையாது. ஸோ ப்ராபப்ளி உங்களுக்கு இந்த கேஸ்க்கு கண்டிஷன் வேரி ஆகுது. ஸோ இது பை பிசினஸ் யூனிட் இல்லாட்டி இது பை அமௌண்ட் குடுக்கணும். ஸோ இந்த மாரி ஏதோ ஒரு கண்டிஷன் இருக்கு உங்களுக்கு அப்டின்னா, ஸோ அது கூட நீங்க குடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த கேஸ்க்கு அகைன் நான் என்ன பண்றேன்னா, ஆட்டோ அப்ரூவல் தான் குடுக்குறேன். ஸோ ஆட்டோ அப்ரூவல் குடுத்துட்டு கண்டிஷன் மட்டும் நான் மாத்திக்கிறேன். ஓகே. ஸோ இதில கண்டிஷன் வந்துட்டு பை பிசினஸ் யூனிட் குடுத்துக்கிறேன் நானு. ஸோ இதில போயிட்டு ஆட் கண்டிஷனு இதில குடுத்தோம் அப்டின்னா பிஓ ப்ரொக்யூர்மென்ட் பியூ டாக்குமெண்ட் ஹெடர். ஓகே. ஸோ இது குடுத்தீங்கன்னா வேல்யூ ஈக்குவல் டூன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதில US1 இதுதான் வந்துட்டு நம்மளோட பிசினஸ் யூனிட். ஓகே. ஸோ இத செலக்ட் பண்ணிட்டு ஓகே. ஸோ இதில கீழ வந்தோம்னா அகைன் சிமிலர் டூ ரெக்வெசேஷன் வந்துட்டு நம்ம ஆட் ஆக்ஷன் குடுப்போம். ஆட் ஆக்ஷன் குடுத்தோம் அப்டின்னா, ஸோ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் குடுத்தோம் அப்டின்னா, ஸோ இந்த கண்டிஷன் எப்ப மேட்ச் ஆகுதோ, அப்போ உங்களுக்கு இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அப்ரூவ் ஆயிடும். ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம கண்டிஷனா குடுத்துருக்கோம். ஸோ இப்ப நான் என்ன பண்றேன்னா, சேவ் அதே மாரி டெப்ளாய். ஸோ இந்த டெப்ளாய் வந்துட்டு நீங்க பண்ணணும். இன்கேஸ் நீங்க டெப்ளாய் பண்ணல அப்டின்னா, அந்த ரூல் வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஓகே. ஸோ அதனால அந்த பாயிண்ட் செக் பண்ணிக்கங்க. டெப்ளாய் ஆயிடுச்சான்னு சொல்ட்டு. ஓகே. ஸோ இப்போ டெப்ளாய் குடுத்துட்டோம். ஸோ இப்போ அகைன் நான் என்ன பண்றேன் அப்டின்னா, நம்ம ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் ஒண்ணு கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அது வந்துட்டு நம்ம சப்மிட் பண்ணல. ஸோ ஜஸ்ட் கிரியேட் பண்ணி சேவ் மட்டும் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. ஸோ அந்த பர்ச்சேஸ் ஆர்டர ஓப்பன் பண்ணி, அத வந்துட்டு நான் அப்ரூவலுக்கு சென்ட் பண்றேன். ஓகே. ஸோ அப்போ பர்ச்சேஸ் ஆர்டர் இதில போனோம் அப்டின்னா, லெட்ஸ் சே ஓகே. மேனேஜ் ஆர்டர்ஸ்.
ஸோ இதுதான் நம்ம கிரியேட் பண்ண ஆர்டரு. ஸோ இதில் அந்த பென்சில் ஐக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடிட் மோடுக்கு போகும். ஸோ அதில் இருந்துட்டு நீங்கள் அகைன் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இன்வாய்ஸ் வந்துட்டு அப்ரூவ் ஆகிடும். ஓகே. ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஓகே. ஸோ பிஃபோர் தட் நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ நம்ம ஒரு பர்ச்சேஸ் ரெக்வசிஷன் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அது அப்ரூவ் ஆகிடுச்சா இல்லாட்டி அதில் ஏதாச்சும் இஷ்யூவாக இருக்காங்கிறது மட்டும் செக் பண்ணிடுறோம். ஏன்னா எனக்கு என்ன டவுட்னா, அதே நேமில் 2, 3 இருந்தனால அதில் ஏதாச்சும் இஷ்யூ வருமாங்கிறது தான் செக்கு. ஸோ லெட்ஸ் சி. ஓகே. இது இன்னும் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு ப்ராப்ளி. ஓகே. ஸோ அதுதான். ஸோ இது முடிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆர்டர் வந்துட்டு கிரியேட் ஆகிடும். ஓகே. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்துட்டு சொல்லியிருக்கேன். அதாவது மேனுவலாக நீங்கள் வித்தவுட் ரெக்வசிஷன் எப்படி பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ 2வது ஆப்ஷன் வந்துட்டு வித் ரெக்வசிஷன். ஸோ வித் ரெக்வசிஷன் நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னா, ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா மேலே உங்களுக்கு ப்ராசஸ் ரெக்வசிஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் ரெக்வசிஷனில் போனோம் அப்படின்னா நமக்கு எக்ஸிஸ்டிங் ரெக்வசிஷன், அதாவது இதுக்கு முந்தின ஸ்டெப்பில் நம்ம கிரியேட் பண்ண ரெக்வசிஷன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ரெக்வசிஷனை வச்சு நீங்கள் ஒரு ஆர்டர் வந்துட்டு ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ப்ராபப்ளி நம்மளுது இன்னும் அப்ரூவ் ஆகலைங்கிறனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வேற ஒரு பையரை வச்சு எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ லெட்ஸ் சே நான் இதை எடுத்துக்கிறேன். ஆர் இன்ஸ்டலேஷன் சர்வீசஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த ரெக்வசிஷன் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ லெட்ஸ் சே இது வந்துட்டு $8,400 ஆர் லெட்ஸ் சே ஐல் டேக் திஸ். இதே எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. ஸோ இது வந்துட்டு $100. ஓகே. ஸோ இது அமௌண்ட் கம்மிங்கிறனால இதை எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் டு டாக்குமெண்ட் பில்டர் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இது பேசிக்லி இந்த ஸ்க்ரீன் எதுக்கு அப்படின்னா, இந்த ரெக்வசிஷனை ரிவ்யூ பண்ணிவிட்டு நீங்கள் எய்தர் அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் வந்துட்டு இப்போ இந்த கேஸில் எடுத்துக்கோம். ஸோ இந்த கேஸில் எடுத்துக்கிட்டோம்னா ஆல்மோஸ்ட் $8,400. பட் இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு வந்துட்டு தி ஐட்டம் இஸ் நாட் பர்ச்சேசபிள். ஓகே. இது பர்ச்சேசபிள் இல்லையா? ஓகே ஃபைன். ஸோ அதான் லெட்ஸ் சே இந்த பர்டிகுலர் அமௌண்ட் வந்துட்டு நமக்கு வித்தின் தி லிமிட் இல்லை. அதாவது இந்த யூசர், அதாவது ஏமிங்கிற யூசருக்கு பார்த்தீங்கன்னா லிமிட் வந்துட்டு நம்ம எவ்வளோ செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 5,000 தான் கொடுத்துருக்கோம். இது வந்துட்டு ஆஃப் த சிஸ்டம். ஆரக்கிளில் நமக்கு இந்த சிஸ்டம் பெர்ஸ்பெக்டிவில் வராது. ஓகே. ஸோ இப்போது லெட்ஸே இந்த $5,000 இருந்தால் தான் இது வந்துட்டு அக்செப்ட் பண்ணிப்போம். ஸோ இல்லை அப்படின்னா நம்ம இந்த ஆர்டரை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னா, ஸோ இந்த லைனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரிட்டர்ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ரிட்டர்ன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லைன் ரிஜெக்ட் ஆகிடும். அப்போது ஒரிஜினல் ரெக்வசிஷன் வந்துட்டு உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ திருப்பி மறுபடியும் லோவர் அமௌண்ட்டுக்கு அவங்க கிரியேட் பண்ணி அனுப்பணும். இல்லை அப்படின்னா அதோட அப்ரூவல் மேனேஜர்லாம் திருப்பி வாங்கி அதை ஃபர்னிஷ் பண்ணணும். ஸோ அது பண்ணாங்க அப்படின்னா திருப்பி இதில் வரும். அப்போ அமௌண்ட் கம்மியாக இருந்தது, லெட்ஸ் சே உங்களுக்கு ஒரு $2,400 இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த கேஸில் நீங்கள் ரிட்டர்ன் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் டைரெக்டாக ஆட் டு டாக்குமெண்ட் பில்டர் கொடுத்துக்கலாம். ஸோ ஆட் டு டாக்குமெண்ட் பில்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் வந்துட்டு இதில் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் உங்களுக்கு இருக்கும். ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு, அதே மாதிரி யார் வந்துட்டு சப்ளையரு, ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஓகே. ஸோ இதை வச்சு நீங்கள் ஃபர்தராக
செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது அகைன் உங்களுக்கு ரெக்வசேஷன் மாதிரி தான். ஸோ அதில் நம்ம ஆட் டு கார்ட் கொடுத்ததையும் ரிவ்யூ கேட்டுச்சு இல்லையா? ஸோ அதே மாதிரி இதில் வந்துட்டு நீங்கள் ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் டைரெக்டாக சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்மளோட சினாரியோவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணிடுறேன். ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுறேன். ஓகே. ஸோ சப்மிட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இது வந்துட்டு நமக்கு அப்ரூவலுக்கு போகும். ஸோ ப்ராப்ளி இந்த கேஸில் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கிற கண்டிஷனே வந்துட்டு நமக்கு ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னா அதில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் யூனிட் வந்துட்டு US1 பிஸ்னஸ் யூனிட்டாக இருக்கணுங்கிறது தான் நம்ம ஒரு ப்ரைமரி கண்டிஷனாக போட்டிருக்கோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி லைன் இருக்கும். ஸோ இந்த லைனை கிளிக் பண்ணிட்டு நான் ஓகே கொடுக்கலாம். போயிட்டு நான் சப்ளையர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இதுலேயே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ லெட்ஸ் சே ஏபிசி கன்சல்டிங். ஓகே. ஸோ அதான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா யூஎஸ் பிஸ்னஸ் யூனிட்டில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட இந்த டீட்டெயில்ஸ் நம்ம என்ன கொடுத்தோமோ ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இதில் வரும். ஓகே. ஸோ இதில் போயிட்டு இன்கேஸ் நீங்கள் எதாவது சேஞ்ச் பண்ணால் எடிட் கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு சேஞ்ச் எதுவும் பண்ண வேண்டாங்கிறனால நான் என்ன பண்ணுறேன்னா டைரெக்டாக கிரியேட் கொடுத்துட்றேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெக்வசேஷனை வந்துட்டு பர்ச்சேஸ் ஆர்டர் ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே கிரியேட் பண்ணிடும். ஓகே. ஸோ அதில் நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ்லாம் ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக வந்துட்டு நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஒன்று நமக்கு ரெக்வசேஷன் இருக்குது அப்படின்னா ஸோ அதை வச்சு நீங்கள் ஒரு ஆர்டர் வந்துட்டு க்ரியேட் பண்ணலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் திங். 2வது வந்துட்டு இப்போ ரெக்வசேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை லிங்க் பண்ணி எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் ஃப்ளோ ஆஃப் டாக்குமெண்டேஷன் அது டிரான்சாக்ஷன் வந்துட்டு வரும். ஓகே. ஸோ இந்த ப்ராசஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் வந்துட்டு கிரியேட் ஆகிடும். ஓகே. ஸோ உங்களுக்கு ரெக்வசேஷனில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்துட்டு மேண்டேட்ரி கிடையாதுங்கிறனால இதில் கிரியேட் கொடுக்குறோம். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ரிவ்யூ போயிடும். ஏன்னா அங்கே மேண்டேட்ரி ஆப்ஷன் நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு வந்துடும். பட் ரெக்வசேஷனில் ஒரு சிலது ஆப்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சப்ளையர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சப்ளையர்லாம் ஆப்ஷனல். ஸோ இப்போ தான் வந்துட்டு நம்ம சப்ளையரே கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ஜ் அக்கௌண்ட் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுவுமே வந்துட்டு அங்கே உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ஸோ அதனால இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனலாக இருக்கிறனால அங்கே கொடுக்காம கூட இருக்கலாம். பட் பர்ச்சேஸ் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே மேண்டேட்ரி. ஸோ அதனால் இதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு கிரியேட் கொடுக்குறோம். கிரியேட் கொடுத்துட்டு எல்லாமே ரிவ்யூ பண்ணிவிட்டு எல்லாமே ஓகேவா இருக்குது இன்டாக்டாக இருக்குது அப்படின்னா ஸோ தென் நம்ம அப்ரூவலுக்கு அனுப்புகிறோம். ஓகே. ஸோ அதுதான் ப்ராசஸ். ஸோ இப்போது இது கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இதில் இந்த லைனுக்கு வந்துட்டு நம்ம டேக்ஸுக்கு ரூல் இருக்குது அப்படின்னா சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸ் ஜென்ரேட் பண்ணிடும். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு சிமிலர் டு அந்த இன்னொரு ஆப்ஷன் பார்த்தோம் இல்லையா? வித்தவுட் ரெக்வசேஷன் நீங்கள் மேனுவலாக எப்படி பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இதில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆகிடும். டேக்ஸ் எதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணுது அப்படின்னா நம்ம கொடுக்குற அந்த கேட்டகரி
அதாவது ஐட்டம் கேட்டகரின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த ஐட்டம் கேட்டகரி வச்சு தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த டாக்ஸஸ் எல்லாமே ஜென்ரேட் ஆகும். ஓகே. ஸோ ஒன்ஸ் அது ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க அந்த டாக்ஸ் அமௌண்ட் எல்லாமே டாக்ஸ் அமௌண்ட் யூசுவலி உங்களுக்கு கரெக்ட்டா தான் ஜென்ரேட் ஆகும். பட் யூசுவலி இட்ஸ் அ செக்ட் ஆக்சுவலி. ஸோ நீங்க இத ஃபர்தரா சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி யூசுவலி டாக்ஸ் எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் போவாங்க. ஏன் அப்டின்னா, உங்களுக்கு ஒரு சில கேஸஸ் வந்துட்டு டாக்ஸஸ் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த போர்ட்டலுக்கு போயிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா கேஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, ஸோ இன்வாய்ஸிங் ஆயிடுச்சு அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு போர்ட்டலுக்கு போயிடும். ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு போயிடும். ஸோ இது இன்டகிரேஷன்ல சொல்லுவாங்க. கிளியர் டாக்ஸ்ன்னு சொல்ட்டு. ஸோ அந்த கிளியர் டாக்ஸ் மூலமா உங்களுக்கு அங்க போயிடும். ஸோ அதனால ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் வச்சிருந்தோம் அப்டின்னா, ஸோ ப்ராபப்ளி அந்த கேஸ்ல செக் பண்ணிட்டு இது பண்ணுவாங்க. இல்லாட்டி உங்களுக்கு இன்வாய்ஸ் லெவல்ல ஜெனரேட் பண்ணிப்பாங்க. ஓகே. ஸோ இது நம்ம முன்னாடி பார்த்த மாரி தான். ஸோ இத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு இதுல இருக்கும். ஸோ டாக்ஸ் எவ்வளோ அமௌண்ட்ன்னு சொல்ட்டு. ஓகே. ஸோ தென் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம மேனுவலா குடுத்துருந்தோம். அதாவது நம்மளோட இந்த டிஸ்கிரிப்ஷனு, அதுக்கப்புறம் இந்த கேட்டகரி, அதுக்கப்புறம் இந்த அமௌண்ட்டு, ஸோ தென் பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த ஸ்கெடியூல்ஸு, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம மேனுவலா குடுத்துருந்தோம். பட் இது வந்துட்டு ரெக்விசிஷன வச்சு நம்ம கிரியேட் பண்றோங்கிறனால, இது நம்ம அகைன் அண்ட் அகைன் குடுக்க வேண்டியதில்ல. சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா எல்லா டீட்டெயில்ஸும் பாப்புலேட் பண்ணிடும். எதுலருந்துன்னா, ரெக்விசிஷன்லேருந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே பாப்புலேட் ஆயிடும். ஓகே. ஸோ சிமிலர்லி நீங்க இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா? ஸோ இதுவும் கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, இன்கேஸ் நம்ம வந்துட்டு ரெக்விசிஷன்ல குடுத்துருக்கோம் அப்டின்னா, அதே அக்கவுண்ட் வந்துட்டு உங்களுக்கு இங்கேயும் பாப்புலேட் ஆயிடும். அந்த சார்ஜ் அக்கவுண்ட் ஃபீல்ட்ல. ஸோ இன்கேஸ் நம்ம வந்துட்டு ரெக்வசேஷன்ல குடுக்கல அப்டின்னா, அப்போ வந்துட்டு நம்ம இதுல குடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இதுல அப்போ எக்ஸ்பென்ஸ் லெட்ஸ் சே உங்களுக்கு இது லேப்டாப் அப்டின்னா, இல்லாட்டி ஏதோ ஒரு இன்ஸ்டாலேஷன் சர்வீஸ் அப்டின்னா, அந்த இன்ஸ்டாலேஷன் சர்வீஸோட ஜிஎல் அக்கவுண்ட் வந்துட்டு நம்ம இதுல செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணோம் அப்டின்னா, அப்ரூவல் ஆயிடும். ஓகே. ஸோ இந்த அப்ரூவல் ஆயிடுச்சு அப்டின்னா, ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ஃபர்தரா நீங்க ரிசிப்ட் வந்துட்டு பண்ணிக்கலாம். அதாவது இந்த டாக்குமெண்ட் வந்துட்டு ஸோ இதுக்கு என் ஸோ ரியலிஸ்டிக்லி ஸ்பீக்கிங் உங்களுக்கு இந்த பர்ச்சேஸ் ஆர்டருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டம் ரிப்போர்ட் வந்துட்டு டெக்னிக்கல் டீம் பண்ணுவாங்க. ஸோ அதுல என்ன இருக்கும் அப்டின்னா, உங்களுக்கு பிஓ டாக்குமெண்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிஓ டாக்குமெண்ட் தான் யூசுவலி வெண்டார்க்கெல்லாம் குடுப்பாங்க. ஓகே. அதாவது வெண்டார் ஆர் சப்ளையர். ஸோ சப்ளையருக்கு குடுக்குறது வந்துட்டு அந்த டாக்குமெண்ட் தான். ஓகே. ஸோ அத பிரிண்ட் பண்ணி எனக்கு இந்த ஐட்டம், இந்த குவான்டிட்டில, இந்த இதுல எனக்கு வேணும்னு சொல்ட்டு ஒரு ஆப்ஷனா குடுத்துருவாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ இதுதான். ஓகே. ஸோ நான் என்ன பண்றேன்னா, சப்மிட் குடுத்துர்றேன்.
ஓகே. ஐ திங்க் மேபி இன்ஸ்டன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ ப்ராபப்ளி இன்னொரு டேப்ல ஓப்பன் பண்ணிட்டு, உங்களுக்கு அடுத்த ப்ராசஸ் என்னங்கிறத சொல்லிடுறேன். ஓகே. ஓகே. ஸோ ப்ராஜெக்ட் ஓகே. ஸோ ப்ராபப்ளி ஐ திங்க் இது வந்துட்டு ப்ராஜெக்ட் கூட லிங்க் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஆக்டிவ் ஸ்டேட்டஸில் இருக்காது. ஸோ ஆக்டிவ் ஸ்டேட்டஸில் இல்லை அப்படின்னா ஸோ உங்களுக்கு அலோவ் பண்ணாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ப்ராபப்ளி அந்த ப்ராஜெக்ட் டீட்டெயில் மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டுறேன். ஓகே. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ பிட்வீன் தட் நான் உங்களுக்கு ரிசிப்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். ஓகே. ஸோ ரிசிப்ட் க்ரியேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் சப்ளை செயின் எக்ஸிக்யூஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போது இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு டேஷ் மாதிரி இருக்கும். ஸோ அதிலே உங்களுக்கு இன்வென்ட்ரி ரிசிப்ட் இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் அதிலே இருக்கும். ஓகே. ஸோ இப்போது அதில் ரிசிப்டை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்பெக்டட் ரிசிப்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் போயிட்டு இப்போ நம்மளோட பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா பேசிக்லி நம்மளால் அந்த ஐட்டம் வந்துட்டு ரிசீவ் பண்ண முடியும். ஸோ அதில் ப்ராப்ளம் நீங்கள் ஃபுல்லாக ரிசீவ் பண்ணலாம், இல்லாட்டி பார்சலாக கூட ரிசீவ் பண்ணலாம். ஏன்னா இப்போது ஒரு 100 குவான்டிட்டிஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, பட் உங்களுக்கு 50 தான் வந்துட்டு வெண்டார் கொடுத்துருக்காருன்னா ஸோ இதில் பார்ஷலி நம்ம ரிசீவ் பண்ணுவோம். ஓகே. ஸோ அதுதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் ஸோ ரிசிப்ட் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ரிசீவ் எக்ஸ்பெக்டட் ஷிப்மெண்ட்ஸ். ஓகே. ஐ திங்க் பர்ச்சேஸ் ஆர்டர் க்ரியேட் பண்ணது எல்லாமே ரிசீவ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராப்ளி ஏதோ ஒன்று வந்துட்டு நமக்கு இதாகணும். ஒரு நிமிஷம்.
ஓகே. ஸோ ரோல் இருக்காங்கிறது ஒன்று செக் பண்ணோம். ஓகே 001. ஓகே. ஸோ சின்ஸ் ரோல் கொடுத்துருக்கறதுனால ஒன்ஸ் லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஃபார் நவ் நான் இதை எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ மிட் டவுனோட பர்ச்சேஸ் ஆர்டர். ஓகே. ஸோ இப்போ பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுத்துட்டு ஸோ அதில் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகாமல் இருக்குது அப்படின்னா இதில் லிஸ்ட் ஆகும். ஓகே. ஐ திங்க் ரிசீவ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன்.
Okay, I think organization is different. 030. உங்களுக்கு ஆர்கனைசேஷன் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிகாஸ் வேறு ஆர்க்குக்கு வந்துட்டு ஆக்சஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஸோ ப்ராப்ளி அது நமக்கு இதில் உங்களுக்கு லிஸ்ட் ஆகாது. அந்த டிரான்சாக்ஷன் ஈவன் தான் உங்களுக்கு இதில் இருந்தால் கூட உங்களுக்கு இதில் வராது. ஓகே, ஸோ யூசர் நேம் இஸ் ஓகே. ஸோ 030 தான் வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் ஒன்று ரைஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் இப்போ நமக்கு அப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அந்த பர்ச்சேஸ் ஆர்டரை வச்சு நம்ம ஒரு ரிசிப்ட் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஆர்க்குக்கு வந்துட்டு இந்த யூசர் அந்த ஜேசன்கிற யூசருக்கு வந்துட்டு ஆக்சஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போது எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா ஸோ ப்ராப்ளி இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த பிஓ பர்ச்சேஸ் ஆர்டர் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அது வந்துட்டு அதில் லிஸ்ட் ஆகணும். லெட்ஸ் see. ஓகே, ஸோ இப்போ வருது. ஓகே, ஸோ ஏன்னா ஆக்சஸ் இல்லை, ஸோ அதனால நமக்கு வரல. ஸோ இப்போ இந்த லைனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசீவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ரிசீவ் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ ப்ராப்ளி இதில் இந்த கேஸில் வந்துட்டு நான் குவான்டிட்டி 2 கொடுத்துருந்தேன் பர்ச்சேஸ் ஆர்டரில். ஸோ எய்தர் 1 கொடுக்கலாம் இல்லாட்டி 2 கொடுக்கலாம். ஸோ ஷோர் ரிசிப்ட் குவான்டிட்டி கொடுத்தீங்கன்னா டோட்டல் குவான்டிட்டி இதில் வந்துடும். ஏன் வந்துட்டு இதில் பை டிஃபால்ட் வரல அப்படின்னா இந்த ஆப்ஷன் எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னா இப்போது பர்ச்சேசிங் க்ரியேட் பண்ணுறது வேறு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும், ரிசிப்ட் க்ரியேட் பண்ணுறது வேறு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு எக்ஸாக்ட்லி தெரியாது இல்லையா, ஸோ அதனால் ஷோ ரிசிப்ட் குவான்டிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்குங்கிறது தெரியும். ஸோ டோட்டலாக எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்குமோ அதை ஆஸ் இட் இஸ் ரிசீவ் பண்ணுறோன்னா நீங்கள் இதில் ஷோ ரிசிப்ட் குவான்டிட்டி மட்டும் கொடுத்துட்டு க்ரியேட் ரிசிப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசிப்ட் வந்துட்டு க்ரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ இல்லை இதுலேயே நீங்கள் பார்ஷியலி பண்ணோம் அப்படின்னா இதில் குவான்டிட்டி மட்டும் நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் 2 1 வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்துட்டு சப்மிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ரிசிப்ட் வந்துட்டு க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த 311 இதுதான் வந்துட்டு நம்மளோட ரிசிப்ட் நம்பர். ஓகே, ஸோ இப்போது ரிசிப்ட்டும் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்வாய்ஸு. ஸோ இன்வாய்ஸோட ஆக்சஸ் அகெயின் இந்த யூசருக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராப்ளி அந்த இன்வாய்ஸோட ஆக்சஸும் கொடுத்துரும். ஸோ இந்த கேஸில் US1 பிஸ்னஸ் யூனிட். ஓகே, ஸோ இது கொடுத்துட்டு இப்போ பர்ச்சேஸ் ஆர்டரை வச்சு எப்படி ஒரு இன்வாய்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன்.
ஓகே. ஸோ இந்த ரோல் குடுத்துட்டோம். ஸோ அகெயின் சிமிலர்லி என்ன பண்றோம்னா, லாக் அவுட் பண்ணிட்டு லாகின். ஒரு நிமிஷம். நிதிஷ் எந்த சாப்டர்ல முடிஞ்சிருக்கு? இப்போ அருண் சார் வந்து இன்வாய்ஸ் வந்து எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காரு சார். ஓகே. ஓகே. ஸோ அதான். ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்னா, நமக்கு சப்ளை செயின் சைட் ஆஃப் ப்ராசஸிங் வித் டேக்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு இன்வாய்ஸ் ப்ராசஸிங் அண்ட் பேமெண்ட். ஸோ இன்வாய்ஸ் ப்ராசஸிங் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். பட் உங்களுக்கு பிஓ மேட்ச் பண்ணி எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணுவோங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே. ஸோ இப்போ இதுக்கு நம்ம இந்த 3 ரோலும் கொடுத்துருக்கோம். ஸோ அது அந்த அக்கவுண்ட்ஸ் பேயபிள் மேனேஜர் ரோல் கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இப்போ இதில் கிரியேட் இன்வாய்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் இருக்கும். ஸோ இதில் கிரியேட் இன்வாய்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு உங்களுக்கு பிஓ நம்பர் இருக்கும். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி போன செஷன்ஸில் பார்த்தது வந்துட்டு மேனுவல் இன்வாய்ஸ் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். சரி, ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ அதுதான். ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் இருக்கும். ஓகே.
ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா US 164920. ஸோ இதுதான் நம்ம கிரியேட் பண்ண பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர். ஓகே, ஸோ இப்போது இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் போட்டோம் அப்படின்னா பிஸ்னஸ் யூனிட், சப்ளை டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வந்துடும். ஸோ இது போக அடிஷ்னலி வந்துட்டு நமக்கு இன்வாய்ஸ் நம்பர் அண்ட் அமௌண்ட் இதெல்லாம் நமக்கு மேண்டேட்ரி ஃபீல்டு. ஸோ இது வந்துட்டு யூஸ்வலி சப்ளையர் வந்துட்டு ஒரு இன்வாய்ஸ் காப்பி கொடுப்பார். ஸோ அந்த இன்வாய்ஸ் காப்பியில் வந்துட்டு நமக்கு நம்பர் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 0190 ஒரு நம்பர் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இன்கேஸ் அமௌண்ட் உங்களுக்கு எக்ஸாக்ட்லி தெரியல அப்படின்னா ஸோ நீங்கள் ஜஸ்ட் 1 கொடுத்துட்டு மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ லேட்டராக நீங்கள் அமௌண்ட் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் கூட நீங்கள் இதை மேட்ச் பண்ணணும் அப்படின்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேட்ச் இன்வாய்ஸ் லைன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ இந்த ரைட் ஆரோ இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். ஸோ இதில் இப்போ நம்ம 2 குவான்டிட்டி கொடுத்துருக்கோம். ஸோ சேம் நமக்கு ரிசிப்ட் பார்த்தோம் இல்லையா, ஸோ ரிசிப்ட் பார்க்கும்போது இப்போ இதை நீங்கள் ஃபுல்லாக ரிசீவ் பண்ணலாம், இல்லாட்டி பார்ஷியலாக ரிசீவ் பண்ணலாம். ஸோ சிமிலர்லி இப்போ இதில் நீங்கள் குவான்டிட்டி ஃபுல்லாக நீங்கள் இன்வாய்ஸ் பண்ணலாம், இல்லாட்டி பார்ஷியலாக இன்கேஸ் உங்களுக்கு 1 குவான்டிட்டி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த குவான்டிட்டி மட்டும் நீங்கள் ஓவர்ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ கம்ப்ளீட்டாக கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ ஆப்ஷனலி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர், ரிசிப்ட் நம்பர் இது எல்லாமே வந்துடும். ஸோ இதில் ரிசிப்ட் நம்பர் உங்களுக்கு ஏன் வரல அப்படின்னா இது நம்ம 2-way மேட்சிங்கில் போட்டிருக்கோம். ஸோ அதனால உங்களுக்கு ரிசிப்ட் நம்பர் வரல. ஓகே, ஸோ 3-wayல போட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் வரும். ஸோ இது எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்னா இதில் உங்களுக்கு ஆர்டர் குவான்டிட்டி, அதுக்கப்புறம் எவ்வளோ அவைலபிளாக இருக்குது, அவைலபிள் இந்த சென்ஸ் உங்களுக்கு இன்னும் இன்வாய்ஸ் பண்ணலைங்கிறது தான். ஓகே, ஸோ பில்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0ல் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம 2 குவான்டிட்டி ரிசீவ் பண்ணியிருந்தோம், அதனால உங்களுக்கு ரிசீட் வந்துட்டு 2ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகே, ஸோ அதுதான். ஸோ இந்த லைன் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லைன் வந்துட்டு ஜென்ரேட் ஆகிடும். ஸோ நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா 87,000க்கு தான் வந்துட்டு நம்ம கொடுத்துருந்தோம். ஓகே, ஸோ நான் இதை சேவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லைன் வந்துட்டு ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ இப்போ உங்களுக்கு டேக்ஸ் இன்கேஸ் இருக்குது அப்படின்னா ஸோ டேக்ஸஸ் எல்லாம் நீங்கள் எதில் பார்த்துக்கலாம் அப்படின்னா இதில் போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ நம்ம இந்த கேஸுக்கு பார்த்தீங்கன்னா சிட்டி டேக்ஸ் அண்ட் ஸ்டேட் டேக்ஸ் வந்துட்டு யூஎஸ் என்டிட்டியை பொறுத்த வரைக்கும் போட்டுக்கும். ஸோ அதனால 2 லைன் வருது. ஸோ இதே இது உங்களுக்கு சவுதி அண்ட் மிடில் ஈஸ்ட் கஸ்டமர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஒரே லைன் வரும், வேட்ன்னு வரும். ஸோ எதர் 5% ஆர் எனி அதர் ரேட் அந்த மாதிரி தான் வரும். ஓகே, ஸோ இதில் இப்போ இந்த அமௌண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அமௌண்ட் வந்துட்டு ஸோ இது நீங்கள் கிராஸ் வேலிடேட் பண்ணிக்கலாம். இப்போ பிஓவில் இருக்கிற அதே டேக்ஸ் அமௌண்ட் தான் உங்களுக்கு இங்கே வந்திருக்காங்கிறதும் நீங்கள் கிராஸ் வேலிடேட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தோம்னா 7,721.25 இதுதான் நமக்கு பிஓலேயே இருந்தது. ஸோ அதுதான் உங்களுக்கு இதுலேயும் வரும். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு இன்வாய்ஸ் ப்ராசஸிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கப்புறம் மற்றது எல்லாமே உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ் தான். ஸோ வேலிடேட், அதுக்கப்புறம் அப்ரூவல், அதுக்கப்புறம் அக்கௌண்டிங். ஓகே, ஸோ இது வந்துட்டு இன்வாய்ஸ் ப்ராசஸிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்வாய்ஸ் ஒன்ஸ் உங்களுக்கு ப்ராசஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு பேமெண்ட் ப்ராசஸிங் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் மேனுவலாக அப்ரூவ் பண்ணிடுறேன். ஐ திங்க் மேனுவல் அப்ரூவல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே, அப்ரூவல் இந்த பிஸ்னஸ் யூனிட்டுக்கு எனேபிள் பண்ணல. ஸோ அது நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அப்ரூவல் எனேபிள் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு அடிஷ்னலி அப்ரூவல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அதில் வந்துட்டு ரெக்வயர்டுன்னு சொல்லிட்டு வரும். ஓகே, ஸோ இதை வந்துட்டு நான் அக்கௌண்டிங் பண்ணிக்கிறேன். அக்கௌண்டிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது, அக்கௌண்டன்ட் டிராஃப்ட், ஐ மீன் போஸ்ட் லெஜர். போஸ்ட் லெஜர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லெஜரில் அஃபெக்ட் ஆகிடும். ஸோ இது அக்கௌண்டன்ட் டிராஃப்ட் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் அக்கௌண்டிங் என்ட்ரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன். ஓகே, ஸோ இன்வாய்ஸ் ப்ராசஸிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவ்வளோதான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட்ஸ். ஓகே, ஸோ சிமிலர்லி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2வது டேப் ஒன்று இருக்கும். ஸோ பேமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பேமெண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா
ஸோ இன்வாய்ஸ் மாதிரி இதுலேயும் உங்களுக்கு ஒரு டேஷ்போர்ட் வரும். ஸோ இதில் உங்களுக்கு பேட்சாக நீங்கள் ரன் பண்ணலாம், இல்லாட்டி உங்களுக்கு சிங்கிள் பேமெண்ட் மாதிரி ரன் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம கேஸில் ஒரே ஒரு இன்வாய்ஸ் தாங்கிறனால நான் சிங்கிள் பேமெண்ட் கொடுக்குறேன். ஸோ சிங்கிள் பேமெண்ட் தான் உங்களுக்கு கிரியேட் பேமெண்ட். ஸோ இது பேட்ச் பேமெண்ட்னா உங்களுக்கு சப்மிட் பேமெண்ட் ப்ராசஸ் ரெக்வெஸ்ட். ஓகே, ஸோ கிரியேட் பேமெண்ட். ஸோ கிரியேட் பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் டு செலக்ட் தி பிஸ்னஸ் யூனிட். ஸோ ரெண்டாவது சப்ளையர். ஒரு நிமிஷம், சப்ளையர் ஐ திங்க் நோட் பண்ணல. I think it must be ABC. ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு பிஸ்னஸ் யூனிட் செலக்ட் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது வந்துட்டு சப்ளையர் செலக்ட் பண்ணியிருக்கேன். சப்ளையர்லேருந்து சப்ளையர் சைட் வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டு, அதாவது எந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நம்ம பேமெண்ட் பண்ண போகிறோங்கிறது. ஸோ ரெண்டாவது வந்துட்டு இந்த கரன்சி அஃப்கோர்ஸ் நமக்கு ஒரே ரீஜனுக்குள்ளே தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதாவது யூஎஸ்குள்ளே தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோங்கிறனால யூஎஸ்டி தான் வரும். ஸோ தென் பார்த்தோம்னா நமக்கு பேமெண்ட் மெத்தட். ஸோ பேமெண்ட் மெத்தட் இட் குட் பி ஒயர் ஆர் செக். ஸோ இந்த கேஸில் நான் செக் தான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இது செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது வந்துட்டு நீங்கள் இந்த இன்வாய்ஸஸ் செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண இன்வாய்ஸ் இதுதான், அதாவது அந்த பிஓ மேட்ச் போட்டிருந்தோம் இல்லையா. ஸோ டேக்ஸ் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 85,000 அதுதான் அமௌண்ட்டாக இருந்தது. ஸோ இந்த லைனை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த லைன் வந்துட்டு செலக்ட் ஆகிடும். ஸோ தென் நீங்கள் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேமெண்ட் வந்துட்டு க்ரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு P2P சைக்கிளை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வரைக்கும் ஏதாச்சும் கொஸ்டின் இருக்கா? பே பேங்க் அக்கௌண்ட் இஸ் ரெக்வயர்ட்.
ஓகே. ஸோ இது ஒன்றும் இல்லை, இது உங்களுக்கு அதாவது பேசிக்லி இந்த பேமெண்ட் மெத்தட் ஆர் அந்த டைப் கிரியேட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ டைப் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சில வேலிடேஷன் செட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைப் எதுக்காக பேசிக்லி செட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம பேங்க்குக்கு இந்த ஃபைல் அனுப்புகிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு இந்தியா சினாரிக்கு ஐஎஃப்எஸ்சி கோட் இருக்குது. இப்போ ஐஎஃப்எஸ்சி கோடு இல்லை அப்படின்னா பேங்க்கில் போயிட்டு நமக்கு ஃபெயில் ஆகிட்டு திருப்பி அந்த ஃபைல் நமக்கு வரும். ஸோ டு அவாய்ட் தட் என்ன பண்ணுவோம்னா, யூஸ்வலி ஐஎஃப்எஸ்சி கோடு வந்துட்டு மேண்டேட்ரின்னு கொடுத்துருப்போம். ஓகே. ஸோ அதனால் உங்களுக்கு அது ஒரு வேலிடேஷனாக இருக்கும். ஸோ சிமிலர்லி இதில் வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் டைப் வந்துட்டு மேண்டேட்ரிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இது. ஓகே. ஸோ ப்ராப்ளி அது கொடுத்துட்டு திருப்பி ப்ராசஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேமெண்ட் வந்துட்டு ப்ராசஸ் ஆகும். ஸோ அதுதான் இந்த ஸ்டெப்பு. ஓகே. ஓகே, ஃபைன். ஸோ கொஷின் எதுவும் இல்லை அப்படின்னா, ஸோ அடுத்தது வந்துட்டு இது உங்களுக்கு சொல்லிடுறேன், O2C சைக்கிள். ரெக்கார்டிங் கட் பண்ணிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே.